எல்லாமே இதுக்கு கொஞ்சம் நோய் தாக்குதல் கொஞ்சம் அதிகமாக வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் வெரைட்டி இடத்தாவே பனிக்காலம் ஆகுது, இல்லை வந்து சம்மர் சீசன் ஆகுது, வெயில் காலம் ஆகுது, உங்களுக்கு எல்லா நேரத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பனி இந்த இலை சுருட்டல் நோய் வரும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த சாஃபு மோனோப்ளஸ் மீன் அமிலம் பஞ்சகாவிலாம் ஸ்ப்ரே பண்ணினா போதும், எலுமிச்சிக்கன் இருக்குது சூப்பராக நல்லா வளர்ச்சி இருக்கும். ஓகேங்களா, இது எல்லாத்துலையும் மேக்ஸிமம் 1-2 பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு காய்களும் பிடிக்க ஆரம்பிக்கும். பூக்களே பார்த்தீங்கன்னா சிகப்பாக இருக்குங்க பாருங்களேன், சிகப்பாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக பூ எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் தான் வரும். ஆனால் இந்த நார்மல் எலுமிச்சத்தில் இதுவும் சிகப்பாக இருக்கும். ஒரு சின்ன காய் இருக்குது பாருங்கள் காய் இருக்கா, அங்கே ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து காய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான் இருக்குங்க, பச்சை கலர் மாற தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா ஃபஸ்ட்டு பெருசாக பச்சை கலராக வரும். அப்புறமா கலர் மாறும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிஷ் கலரில் மாறும். சூப்பரான வெரைட்டி. ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிவ்யூ வீடியோவும் எங்களோட சேனலில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இதே மாதிரி இருக்கும் காலம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்கும். ரெட் கலரில் நீங்கள் ஜூஸ் புளிஞ்சாலும் ரெட் கலர் இருக்கும். இது ஒரு செடியோ 2 செடி வீட்டில் வாங்கி வச்சிங்கன்னா போதும். யாருன்னா வந்து கெஸ்ட்டு வீட்டுக்கு சொந்தக்கார யாருன்னா வந்தாங்கன்னா இந்த ரெட் எலுமிச்சை அறுத்து நீங்கள் ஜூஸ் போட்டு அப்படியே கொடுக்கலாம். ஏன்னா இப்போ சகப்பாக இருக்குது, என்ன ஜூஸ்ன்னு கேட்டால் ரெட் லெமன் ஜூஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்குது வாய்ப்பே கிடையாது. ஓகே, ஆனால் ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்களாம் பார்த்துருக்கேன், நானும் இந்த எலுமிச்சை பழம் சாப்பிட்ருக்கேன். அதனால் நான் சொல்கிறேன், தாராளமாக விரும்பி வாங்கலாம். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக புளிப்பு கிடையாதுங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 70% வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பு, ஒரு 30% வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்வீட் இருக்கும். ஓகேங்களா, இந்த ரெட் லெமன் உங்களுக்கு யாருக்குன்னா வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா சூப்பரான பிளான்ட் அவைலபிள் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா டெரஸ் கார்டன்லேயே வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடம் இருக்குது, நான் மொட்டை மாடியில் வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த செடியும் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வச்சுக்கலாங்க. ஒரு 20 இன்ச் பாட் இருந்தால் போதும், இல்லை ஒரு 16 இன்ச் பாட், ஒரு 16 இன்ச் பாட் இருந்தால் போதும். அதுலேயே நல்லா ரெட் சாயில் மிக்ஸ் பண்ணி நல்லா மண்கலை தரமான மண்கலை யூஸ் பண்ணினா போதும், தாராளமாக மொட்டை மாடியில் இந்த காய்கள் காய்க்கும். ஓகேங்களா, சூப்பரான பிளான் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ரெட் லெமன் வேணால் புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது பார்க்க போகிறோம். நீங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ரகம் பார்த்தீங்கன்னா பலாவிலே நிறைய ரகம் நம்மகிட்ட இருக்குங்க. ஒரு J33 ஆகுது, வியட்நாம் பலாவாகுது, டங்க் சூர்யாவாகுது, இந்த தேன் வரிக்காவது, ஏவியாருக்கா, நங்கடாக்கு, இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம். சித்து, சங்கரா, கர்நாடகா, அப்புறமா மங்களா, இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்தாலும் நம்மக்கிட்ட புதுசாக வர லோடு வெரைட்டிஸ் எல்லாமே நான் காட்டுறேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கம்லஸ் பலான்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏன்னா பசையே இல்லாத பழம். இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாசனை, அது ஒரு சில பேருக்குலாம் பலாப்பழ வாசனையே பிடிக்காது. ஓகே, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரகம் சூப்பராக இருக்கும். ஏன்னா பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈல்டிங் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, பிளான்டேஷன் பண்ணதில் 3 வருடம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்களை எடுக்க ஆரம்பிக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகே, ஆனால் லைட் கொஞ்சம் எல்லோ கலர் தான் வரும், கொஞ்சம் டார்க் எல்லோ வரும், லைட் கலர் எல்லோ வரும். நாம் இந்த வெரைட்டியை வந்து கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல காய் வந்துருச்சு நம்மளோட தருமபுரிலேயே. நாங்கள் அது கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் கட் பண்ணி நான் காட்டுறேன். ஓகே, ஆனால் அது பாருங்கள், இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 to 4 feet ஹைட்டில் சூப்பராக எல்லாமே ஒட்டு செடி தாங்க. கிராஃப்டிங் பிளான்ட்டு தரமாக வந்துருக்கும். ஓகே, ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா லீஃபே ஆடாக இருக்குது, இந்த மாதிரி பெண்டாக வருங்க பாருங்கள். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காது மாதிரி பெண்டாக வருங்க இந்த கம்புலஸ் வெரைட்டியை பொறுத்த வரைக்கும். இங்கே பாருங்கள், எல்லாமே நியூ வெரைட்டி, நியூ ஸ்டாக்கு, சூப்பர்.